வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஹேர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை தொடர்ந்து கொடுத்துட்டு வரேன். ஆல்ரெடி காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் செகண்ட் பார்ட் கொடுத்துருக்கேன். அதாவது ரெசிடியூஸு, சிங்குலாரிட்டிஸ் அதெல்லாம் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இப்போ இனிஷியலாக முதல்ல உள்ள சிஆர் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பார்த்துட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, சிஎஸ்சிஆர் நெட்டு, ஐஐடி ஜாம், கேட்டு எல்லாருக்கும் ஆன்லைன் மோடில் கிளாஸஸ் இருக்குது. 15/1/2025 பொங்கல் அன்னைக்கு நியூ பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்மளுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். சிஎஸ்சிஆர் நெட்டு, யூஜிடிஆர்பி ரெண்டுக்குமே ஃபுல் பொது பேட்ச் ஆரம்பிக்கிறேன். அதாவது இந்த 2026 ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அது விஷயமா எப்படி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு முன்னால் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நம்மளுடைய நியூ பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்டு லெக்சர்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தால் 10 இயர்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன். ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாக இருந்தால் ஒரு 10,000 MCQஸை சால்வ் பண்ணுவேன். டிஆர்பி, சிஎஸ்சிஆர் நெட்டு, கேட்டு எல்லாருக்குமே கிளாஸஸ் இருக்குது. எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இட்ஸ் இஸ் நோ டிஃப்ரென்ஷியபிள் ஒன்லி அட் த ஆரிஜின் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதை ஒன்லி டிஃப்ரென்ஷியபிள் ஒன்லி அட் த ஆரிஜின் அப்படின்னா எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இஸ் மாட் இசட் ஸ்கொயர், இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னா நம்மளுக்கு மாட் இசட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதில் மாட் இசட் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். எஃப் ஆஃப் இசட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ பிளஸ் ஐவி அப்படி இருக்கும். அப்போது யூங்கிறது ரியல் பார்ட்டு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். விங்கிறது இமேஜினரி பார்ட்டே அங்கே இல்லை. அப்போ வி 0. அப்போ யூஎக்ஸ் ஈக்குவல் டு 2x, யூஒய் ஈக்குவல் டு 2y, விஎக்ஸ் ஈக்குவல் டு 0, விஒய் ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ நம்மளுக்கு அனாலிட்டிக்காக இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன்? சிஆர் ஈக்குவேஷன் யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய், யூஒய் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ். இந்த கண்டிஷன் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும்னு பாருங்கள். இது 0 ஆயிடுச்சு. அப்போ இதுவும் 0 ஆனால் சார், அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆனால் அந்த ரெண்டு ஈக்குவல் ஆயிரும். இங்கே யூஒய் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ், இங்கே 0. அப்போ இதுவும் 0 ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துலயே நம்மளுக்கு என்ன செய்யறோம்? அனாலிட்டிக்காக இருக்கும். டிஃப்ரென்ஷியபிள் ஒன்லி அட் த ஆரிஜின் நம்மளுக்கு கிடைச்சிடும். எப்போ எக்ஸும் 0 ஒய்யும் 0வாக இருந்தால் நம்மளுக்கு சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். அப்போது இது எப்போ மட்டும்தான் ட்ரூவாக இருக்கும்? ஆரிஜினில் மட்டும்தான் இது ட்ரூவாக இருக்கும். சரிதானா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பார் இஸ் நோவேர் டிஃப்ரென்ஷியபிள்னு சொல்லியிருக்கு. எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பார், இசட் பார்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய். அப்போ ரியல் பார்ட் என்னது? யூ ஈக்குவல் டு எக்ஸ், இமேஜினரி பார்ட் என்னது? மைனஸ் ஒய். அப்போ யூஎக்ஸ் ஈக்குவல் டு 1, யூஒய் ஈக்குவல் டு 0. இங்கே விஎக்ஸ் ஈக்குவல் டு 0, விஒய் ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ யூஎக்ஸ் நாட் ஈக்குவல் டு விஒய் ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒய். இதில் 1 இருக்குது, இங்கே -1 இருக்குது. எந்த இடத்துலையுமே அது ஈக்குவலாக வாய்ப்பே இல்லை. அப்போ ux not equal to vy for all x, y, therefore it is nowhere differentiable. எந்த இடத்துலையுமே அது என்ன செய்யாது? டிஃப்ரென்ஷியபிளாக இருக்காது. சரிதானா? அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ்ஒய் பிளஸ் ஐஒய். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ்ஒய் பிளஸ் ஐஒய். அப்போ யூ ஈக்குவல் டு எக்ஸ்ஒய், வி இஸ் ஈக்குவல் டு என்னது? ஒய். அப்போ ux ஈக்குவல் டு ஒய், uy ஈக்குவல் டு எக்ஸ். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அடுத்தது vx ஈக்குவல் டு 0, vy ஈக்குவல் டு என்னது? 1. எப்போ வரும்? இங்கே பாருங்க, y ஈக்குவல் டு இப்போ ux ஈக்குவல் டு vy வரணும்னா y 1ஆக இருக்கலாம். அடுத்தது uy ஈக்குவல் டு எக்ஸ்னா uy ஈக்குவல் டு -6. அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது? எந்த இடத்துலையுமே இது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அதுதானா? எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரு வேல்யூ அப்படின்லாம் இருக்கு. யூஎக்ஸ் ஈக்குவல் டு
யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய் அப்படின்னு நம்மளுக்கு வரணும்னா ஒய்க்கு 1 போட்டிங்கன்னா வரும், இங்கே எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா வரும். போட்டால் இங்கே எல்லாமே என்ன ஆகிடும், மாறிடும். அப்போ நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே யூஎக்ஸ் நாட் ஈக்குவல் டு விஒய், ux not equal to vy, uy not equal to minus vx. அப்போ it is not analytic everywhere. எந்த இடத்துலையுமே அது என்ன செய்யாது, அனாலிட்டிக்காக இருக்காது. இந்த இடத்துலையுமே அது அனாலிட்டிக்காக இருக்காது. சரிதானா? இதில் நீங்கள் எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூவை மாற்றி போட்டிங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏதோ இடத்துலையுமே அது என்ன செய்யாது, சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதனால இது அனாலிட்டிக் இல்லை. அடுத்தது பாருங்க, எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர். இசட் ஸ்கொயர்னா எக்ஸ் பிளஸ் ஐஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2ixy பிளஸ் ஐ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஐ ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு -1, ஐ ஸ்கொயர் என்னது நம்மளுக்கு -1. அப்போ இது என்ன போட்டுடலாம், மைனஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஐ இன்ட்டு 2xy. அப்போ ரியல் பார்ட் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இமேஜினரி பார்ட் என்னது, 2xy. சரியா? அப்போ ux ஈக்குவல் டு 2x, uy ஈக்குவல் டு என்னது -2y. இங்கே vx ஈக்குவல் டு 2y, vy ஈக்குவல் டு 2x. இப்போ பாருங்க, ux ஈக்குவல் டு vy, uy ஈக்குவல் டு -vx சாட்டிஸ்ஃபை பண்ணுது. தேர்ஃபோர் இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும், அனாலிட்டிக்காக இருக்கும். சரியா? ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இருக்கும். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஐ ஒய் கியூப். அப்போ யூ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், வி ஈக்குவல் டு ஒய் கியூப். அப்போ யூஎக்ஸ் ஈக்குவல் டு 2x, யூஒய் ஈக்குவல் டு 0, விஎக்ஸ் ஈக்குவல் டு 0, விஒய் ஈக்குவல் டு 3y ஸ்கொயர். இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன கிடையாது, அனாலிட்டிக் கிடையாது. இந்த ஃபங்க்ஷனும் அனாலிட்டிக் கிடையாது. சரிதானா? ஏதாவது ஒரு பார்ட்ல அனாலிட்டிக்கா இருக்குமா அப்படின்னு வேணா நம்ம என்ன செய்யலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து இது ரெண்டுமே நாட் ஈக்குவல்னு வருது. ஆனால் இந்த ரெண்டுமே எப்போ ஈக்குவலாக வரும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக வந்துடும். அப்போது அனாலிட்டிக் அட் த பாயிண்ட் 0,0, 0,0ல மட்டும் இது அனாலிட்டிக்காக இருக்கும். மற்ற யூஒய் ஈக்குவல் டு -vx பிரச்சனை இல்லை, இது ஓகே, இது ஓகே. யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய்னு வரணும்னா எக்ஸுக்கு என்ன போடணும், எக்ஸுக்கும் 0, ஒய்க்கும் 0 போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், இது வந்து அனாலிட்டிக் அப்படின்னு கிடைச்சிரும். அப்போ the function is analytic only at the origin. ஆரிஜினை தவிர எல்லா இடத்துலையுமே இது அனாலிட்டிக் இல்லை. அடுத்த ப்ராப்ளம் பாருங்க, f of x is equal to u equal to என்னன்னு பாருங்க, u equal to x minus y the whole square. u equal to என்னது, x minus y the whole square. v is equal to, அப்போ ux equal to 2 into x minus y. vx ux uy, uy equal to 2 into x minus y. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் ஒய்க்கு ஒரு மைனஸ், அப்போ -2 into x minus y. அடுத்தது பார்ப்போம், v is equal to 2 into x plus y. அப்போ vx is equal to 2, vy equal to 2 தான். vy equal to என்னது 2. அப்போ ux equal to vy, NCR equations are satisfied along x minus y is equal to 1ன்னு கொடுத்துருக்கு. அப்போ ux equal to vyன்னு எடுத்துக்கோங்க. ux equal to vyன்னு எடுத்துட்டீங்கன்னா 2 into x minus y equal to 2. இப்போ 2 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டோம்னா இது சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிதான்? இதே இது அடுத்ததுலையும் செக் பண்ணி பார்க்கலாம். யூஒய் ஈக்குவல் டு -vx, யூஒய் என்னன்னு பார்த்துக்கோங்க, -2 into x minus y ஈக்குவல் டு -vx. அப்போ இங்கே -2,
-2 கேன்சல் ஆயிரும். அப்ப x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1. அப்ப x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1ங்கிற பாயிண்ட்ல மட்டும் நம்மளுக்கு என்ன செய்யுது? இது சிஆர் கொடுத்த ப்ராப்ளத்துக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றுமே இல்லை. நேற்று வந்து சிஆர் அனாலிட்டிசிட்டியை சிஆர் இக்குவேஷன் நெசசரி கண்டிஷன் ஃபார் அனாலிட்டிசிட்டி வந்து சிஆர் இக்குவேஷன் சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதனால நம்ம வந்து நெசசரி அதே மாதிரி தான் இங்கேயும் ஜஸ்ட் வேர்டிங்ஸ் மட்டும் உங்களுக்கு மாறி இருக்கு. வேர்டிங்ஸ் மட்டும் மாறி இருக்கு. டிஃப்ரென்ஷியபிள் ஒன்லி அட் த ஆர்ஜின், நோ வேர் டிஃப்ரென்ஷியபிள் இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ எதெல்லாம் வந்து சிஆர் இக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலையோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யாது, அனாலிட்டிக்காக இருக்காது. அதை தான் வந்து சொல்லியிருப்போம். வேர்ட்ஸை இந்த வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணி கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். போன வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். 15/1/2026 15/1/2025ன்னு சொல்லியிருந்தேன்னா மாற்றிக்கோங்க, 26 அன்னைக்கு நியூ பேட்ச் ஆரம்பிக்கிறேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். யூஜிடிஆர்பி சிஎஸ்ஐஆர்நெட் எல்லாருக்குமே ஆன்லைன் மோடில் நியூ பேட்ச் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் பொங்கல் அன்னைக்கு. அது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் ஆரம்பித்து 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் ஆரம்பம். அதுக்காக நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்தெந்த கோர்சஸ் வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, சிஎஸ்சிஆர்நெட், கேட்டு எது வேணும்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்.